நமசிவாய வாழ்க. திரு அண்ணாமலையாரை போற்றி. ஓம் குரு வாழ்க. வணக்கம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம தொடர்ச்சியாக மாத பலன் பார்த்து வர இந்த சேனலில் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மாதம் ஏப்ரல் மாதம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாது, இந்த ராசிகள் எப்படி இருக்கணும், எந்த விஷயத்தை முன்னாடி ஏன்னா அப்படி நம்ம சொல்லிட்டு வரோம். ஏன்னா ஒவ்வொரு மாதமும் அந்த முடிவெடுக்கிற சமயம் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா அதில் என்ன உங்களுக்கு ஆல்ட்ரேஷன், அது மனக்குழப்பங்கள் இருக்கும். அதுக்காக நம்ம அன்புகள் வேண்டுகொள்ளாங்க மாத பலன் போட்டு வரோம். அந்த மாதிரி நம்ம ஏப்ரல் மாதத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கோம், சிறப்பான பலன் செய்ய இருக்குது. சரிங்களா? அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி. பொதுவாக தனுசு ராசி என்பது பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க சின்னதை பாருங்களேன், வில்லம்பு. அந்த ராசியுடைய அமைப்பு பார்த்திங்கன்னா வில்லம்பு. அந்த ராசிக்கு பொதுவாகவே இந்த அமைப்பு ஏன் வந்து சாமி அப்படின்னா, நம்ம சித்தர்களும் ஞானிகளும் என்ன பண்ணாங்க, ஜோதிடத்தை உருவாக்குனதே நம்ம சித்தர்கள் தான். அவங்க தியானத்தில் இருக்கும் பொழுது அந்த கிரகங்களுடைய அமைப்பு, அந்த ராசி மண்டலத்தில் அமைப்பு பார்க்கும்பொழுது வில்லம்பு மாதிரி தெரிஞ்சனால அவங்களுக்கு தெரிந்த உருவத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ மேசராசி ஏன் ஆடு மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்களுடைய தியானத்தில் பார்க்கும்பொழுது அந்த அமைப்பு, இந்த ராசி மண்டலோடைய அமைப்பு ஆடு மாதிரி தெரிஞ்சோன்னா ஆடுக்கு கொடுத்துருக்காங்க. மேசராசி இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு குணாதிசயங்கள் கேரக்டர் எல்லாம் அந்த மாதிரி அவங்க வகுத்துருக்காங்க. அப்போ ஜோதிடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஞானிகளுடைய வரப்பிரசாதம், சித்தர்களுடைய வரப்பிரசாதம். அது என்றைக்குமே மாறாது. சரிங்களா? கணிக்கிறவங்களுடைய பலன்கள்லாம் மாறும். சரி, ஏன்னா ஜோதிடர்களுக்கும் அவங்களுக்கும் ஜாதகங்கள் இருக்குது. அதனால் அவங்களுடைய கணிப்பு என்ன தவறாக முடியும், ஜோதிடம் என்றைக்கு போய்க்காது. நமக்கு நிறையா நம்மகிட்ட ஜாதகம் பார்க்குற அன்பு அனைவருக்குமே தெரியும். நம்மகிட்ட பார்க்குற அனைத்து நம்ம தொடர்ச்சியாக காண்டாக்டில் தான் இருக்கீங்க. சரிங்களா? அதனால் இந்த தனுசு ராசி பார்த்திங்கன்னா வில்லம்பு. அப்போது ஒரு இலக்கை நினைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குறிக்கோளை அடைய விட மாட்டாங்க. எப்படி வில்லம் புறப்பட்டு அந்த எய்மை போய் அடையுதோ அந்த மாதிரி எய்ம் வச்சு வாழக்கூடியவங்க. எதை நோக்கி நம்ம போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது அந்த தனுசு ராசி அன்பர்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க. சரிங்களா? அது தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏதோ ஒரு பணிக்கு, சிறந்த ஒரு பணிக்கு போயிடுவாங்க. ஒரு அரசு பணியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஜாப்பில் தான் இருப்பாங்க தனுசு ராசியில். அது மூல நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம். கண்டிப்பாக ஒரு போதனை செய்யக்கூடிய நட்சத்திரம், ஒரு கெட்டிக்கார நட்சத்திரம் மூல நட்சத்திரம். வேலை கண்டிப்பாக போயிடுவாங்க. ஒரு ஆசிரியர் பணியோ இல்லை ஒரு கௌரவமான ஒரு வேலையோ ஏதோ ஒரு வகையில் அவங்க ஒரு வாழ்க்கை நல்லபடியாக தான் இருக்கும். அதுவும் எல்லா நட்சத்திரமும் ஒரு பலன் இருக்குது. நான் தனியாக போடுறேன் வீடியோ. சரிங்களா? அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. அதன் மாதிரி அந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாத கிரகச்சரிக்கை பார்த்திங்கன்னா மூணில் பார்த்திங்கன்னா கும்பத்தில் செவ்வாய் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். அதே மாதிரி 4ஆம் பாதத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சூரியன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் புதனோட இருக்கார். நீசபங்க ராஜயோகத்தில் புதன் இருக்கார். ராசிநாதன் சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் பாதத்தில் மேசத்தில் இருக்கிறார். அப்போ பொதுவாக நம்ம என்ன எடுத்துக்கணும், இப்போ ராசிக்குனா நம்ம குருவை தான் எடுத்துக்கணும். ராசி அதிபதி அவர் 5ஆம் பாவத்தில் ஆட்சி குரு பகவான் இருக்கார். அப்போ கண்டிப்பாக என்ன உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் லாபம் கிடைக்கும். பூர்வீகத்தை நாடி போவீங்க. பூர்வீகத்தில் தொழில் பண்ணுறதோ இல்லை பூர்வீகத்தை வச்சு உங்களுக்கு லாபம் கிடைக்குமா, பூர்வீகத்து இடம் ஒன்று இருக்குது அதை எனக்கு கொடுக்க மாட்டேறாங்க, கிடைக்குமா, இல்லை ஒரு பூர்வீகத்தோட இடம் இருக்குது விற்க முடியுமா, இல்லை பூர்வீகத்தில் நான் போய் வசிக்க முடியுமா, இல்லை பூர்வீகத்தில் நான் செட்டில் ஆகலான்னு இருக்கேன், உறவுக்காரங்களாம் சேர்த்துக்குவாங்களா, இல்லை பிரிஞ்சவங்களாம் சேருவாங்களா. கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமாக இந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? ஏன்னா குரு பயிற்சியும் ஆக போகிறார் மே மாதம் நினைக்கிறேன். அப்போ மே மாதத்தில் குரு பகவான் பயிற்சி ஆயிடுவார். அப்போ அதுக்கு முன்னாடி ஆனால் குரு பயிற்சி முன்னாடி கண்டிப்பாக கடைசி காலத்தில் கண்டிப்பாக பலன் செய்வார். இவ்வளோ நாள் செய்யாட்டி கூட இந்த மாதம் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக செய்வார். அப்போ கண்டிப்பாக இந்த பூர்வீக சம்மந்த விஷயத்தில் அனுகூலமான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு யோகங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா அவங்க ராசினாதான் ஒரு ராசியும் பார்க்குறார். சரிங்களா? அவங்க பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார். அப்போ எல்லாம் கிடைக்க வேண்டிய பாக்கியங்களும் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அனைத்துமே கிடைக்கும். வர வேண்டிய தனவரவு தாராளமாக வரும். குழந்தைகள் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கு. குழந்தைகளுக்கு கல்விக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வருங்க. என்ன சாமி, நான் பள்ளிக்கூடத்துக்கே ஒதுங்கினதில்லை, மலைக்கு கூட ஒதுங்கினதில்லை, நான் போய் என்னத்தை படிப்பு நல்லா இருக்கிறீங்களா, நீங்கள் படிக்காட்டி உங்கள் பிள்ளையே படிக்கும். சரிங்களா? இப்போ தனுசு ராசி வீட்டில் தனுசு ராசி அன்புகள் வயதானவங்க இருந்தீங்கன்னா அவங்க பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. பிள்ளைகளுக்கு மேற்கல்விகளுக்கு வேலைக்கு வெளியூர் விளையாட செல்வாங்க. அப்படி இல்லைன்னா படித்த கல்விக்கேற்ற வேலை கிடைக்குமா, கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? பிள்ளைகள் நமக்கு ஆதரவாக இருப்பாங்களா, பிள்ளைங்க மூலமாக வருமானம் கிடைக்குமா, கண்டிப்பாக அந்த மாதம் கிடைக்கும். அதே போல் 3ல் சனி ஆட்சி பெற்றிருக்கார். இப்போ 3ஆம் வருது சூப்பரான பாவம் சனி பகவானுக்கு ஆட்சி பெற்று செவ்வாயோடு இருக்கார். அப்போ கண்டிப்பாக உங்களிடம் செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது கண்டிப்பாக மண்மனை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்குது சாமி, இல்லை சகோதரியில் பிரச்சனை இருக்குது சாமி, இல்லை இருக்கிற முயற்சியில் பிரச்சனை இருக்குது, எந்த விஷயம் இருந்தாலும் தடையாகிட்டுக்குன்னா இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயமும் தடையெல்லாம் உடஞ்சிரும்.
சரிங்களா. கொஞ்சம் அடிக்கடி பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும். ட்ராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பினை பெற்று தரும். அதே போல் யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அதிக லாபத்தை கொடுக்கும். அதே போல் நாளில் சுக்கிரன் இருக்கும்போது மாடி வீடு கட்டுவீங்க. சுக்கிரன் உச்சமிக்கிறார். வண்டி வாகன சேர்க்கை, 4ஆம் வருது வாகன சேர்க்கை. இப்போ கண்டிப்பாக சொகுசு வாகனங்கள் வாங்குவீங்க. சரிங்களா. அதே போல் வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு, மாடி கட்டக்கூடிய அமைப்பு, மாடிக்கு மேலே மாடி தான் ராகு இருக்கார் சுகரம் கூட. அப்போ கண்டிப்பாக மாடிக்கு மேலே மாடி கட்டக்கூடிய வாய்ப்பு, இல்லை ஒரு வீடு கட்டி ஃப்ளாட் கட்டி அதை விற்கக்கூடிய அமைப்பு, ஏதோ வகையில் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு யோகமான அமைப்பாக இந்த மாதம் இருக்க போகுது. அதே போல் ராகு இருக்கும்போது கண்டிப்பாக பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பார். எந்த விஷயத்தை என்ன பண்ணுவார்? பிரம்மாண்டப்படுத்தி கொடுப்பார். உடல்நிலை சார்ந்த பிரச்சனைக்கும் கண்டிப்பாக உடல்நிலை சரியாயிருங்க. சரிங்களா. ஏன்னா 5ல் குரு இருக்கும்பொழுது அனைத்து விஷயங்களே வந்து உங்களுக்கு சரியாயிரும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. அதுவும் குரு நீங்கள் ராசினாக இருக்கும்பொழுது உங்களுக்கு நீங்கள் பயப்படவே வேண்டாம். எந்த பிரச்சனையும் சமாளிப்பீங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களை மேலே யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. யாராவது குரு பார்வை சாதகத்தில் பார்த்துங்க, யாருக்காவது குரு பார்வை குரு தொடர்பு இருக்கோ அவங்க மேலே எவ்வளோப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எந்த கோர்ட்டு கேஸ் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்க நிரபராதி, அவங்க உண்மையானவங்கன்னு தான் திருப்பி வரும். ஏன்னா அந்தளவுக்கு குருக்கு பவர். குரு காப்பது. ஏன்னா நீங்கள் போன வேலை பண்ண புண்ணியம் குரு உங்களுக்கு தொடர்பில் வர்றார். அப்போ நீ போன அப்புறம் என்ன பண்ணுவீங்க? புண்ணியம் பண்ணியிருப்பீங்க. புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் குருவோட தொடர்பு வரும். யாராவது குரு யார் ஜாதகத்தெல்லாம் குரு வந்து 5லேயோ 9லேயோ லக்கணத்திலேயோ தொடர்பு பெற்றுட்டார் அப்படின்னா புண்ணியம் பண்ணவங்கன்னு அர்த்தம். சரிங்களா. அப்போ நீங்கள் இந்த பிறவியில் புண்ணியத்தை அனுபவிக்க போகிறதுங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதம் நீங்கள் பண்ண புண்ணியத்துக்கான பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. அது கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, நோய் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை எதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சாலும் சரி, அது எல்லாமே தடையை உடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது. அதே போல் நிறைய அன்பர்கள் நமக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம ஜாதகம் அனுப்பி ஆலோசனை பெறுறீங்க. ஆதரவுடைய அனைத்து ஆன்மீகம் நன்றியை சொல்லி இந்த ஏப்ரல் மாதம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு இலக்கை எப்படி அடையணுமோ அந்த மாதிரி நீங்கள் நினைத்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பீங்க. அதோடைய ஆற்றலையும் வல்லமையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் துணிச்சலாக செயல்படுங்க. எந்த விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்துங்க. அது உங்களுக்கு வந்து நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த மாதம் அனைத்துலேயும் வெற்றி கொடுக்கிற மாதமாக இருக்கும். அதுவும் ஜாதகத்தை பார்த்து தசாப்தி தான் நல்ல நேரம். தசாப்தியை பார்த்துட்டு செயல்படுங்க, ஆலோசனை பெற்று செயல்படுங்க. கண்டிப்பாக ஏன்னா முடிவு எடுக்கிறத மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துலேயும் வெற்றியை கொடுத்துருவார். அதனால் இந்த தனுசு ராசி அன்புகள் வாழ்க்கையில் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அனைத்து பாக்கியமும் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்.